ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024க்கான குரு பயிற்சியோட பலன்கள் தான் பற்றி பார்க்க போகிறோம். 2024 ஏப்ரல் 20ஆம் தேதி குரு வந்து மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு மாறுறாரு. இது யார் யாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 1.5 வருஷமா மகரத்துக்கு அஷ்டம குருத்தில் 4th பிளேஸில் அஷ்டம குருவாக இருந்த குரு பகவான் வந்துட்டு 5th பிளேஸ்க்கு மாறுறாரு. ஸோ மகரம் வந்து டாப்பில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் நல்லா செட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகரம், ரிஷபம், கடகம், விருச்சிகம், கன்னி இந்த 5 ராசிகளும் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டு அஸ்ட்ராலஜர் ஹாரிஸ் வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு அவர் வந்து ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான குரு பயிற்சி பலன்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாமே வந்துட்டு கோச்சார பலன்கள் அப்படின்னாலும் அவங்கவுங்க ஜாதகப்படி அவங்கவுங்க லக்னத்துக்கு என்ன திசை நடக்குது, என்ன திசையில் என்ன புத்தி நடக்குது, திசா புத்தி பொறுத்து தான் வந்து பலன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் எந்தெந்த வீட்டு அதிபதிகள் எந்தெந்த வீட்டில் இருக்கிறாங்க, எந்தெந்த கிரகச்சேரியோடு இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே அமையும் அப்படிங்கிறத பொதுவாக எல்லாருமே வீடியோட எண்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பட் எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, எப்பயுமே வந்துட்டு இந்த சனி பயிற்சியில் ராகு கேது பயிற்சியில் நான் பிலீவ் பண்ணுறேனோ இல்லையோ, குரு பயிற்சி வந்து எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. குரு பயிற்சி வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன். 2015 எனக்கு வந்து கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் ஜாப் கிடைக்கல. அஷ்டம குருல வந்து ரொம்பவே லாஸ்ட் 1.5 இயர்ஸாக ஸ்ட்ரகிள்ஸ் மாறி மாறி போயிட்டே இருந்துச்சு. பார்க்கலாம் ஏப்ரலுக்கு அப்புறம் நல்ல ஜாப் கிடைக்குது அப்படின்ட்டு, எப்படி பிஸ்னஸ் போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் ரெஃப்ளெக்ஷன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் சேல் பண்ணுற ஆர்கானிக் நாப்கின், ஆர்கானிக் பிஸ்கெட்ஸ் அண்ட் ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரியலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு என்னங்கிறது தெரியும். ஸோ எல்லோரும் இறை வழிபாடு பண்ணுங்கள். தொடர்ந்து முன்னெச்சரிக்கை வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனலை மானிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு எய்ம். பார்க்கலாம், ஏப்ரலுக்குள்ளே நான் வந்து சேனல் மானிட்டைஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான வாட்சர்ஸ் வந்து ஆட் ஆச்சுன்னா பரவாயில்ல. இப்போ தான் 380 வாட்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ரூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டேனா இல்லை ஏதாவது என்னங்கிறது எதுவுமே தெரியல. ஸோ 4000 வாட்சர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் சேனல் மானிட்டைஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஏப்ரலுக்குள்ளே மானிட்டைஸ் பண்ணிடணுங்கிறது நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.